என்னது அநியாயமா இருக்குதான்? 5 ரூபா கொடுத்தா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே போயிடலாம். இது எங்க தலைவரோட உத்தரவு. யாரு உங்க தலைவர்? அதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்தான் எங்க தலைவர். ஓ, அவர்தான் உங்க தலைவரா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தலைவரா தெரியலையா? நானும் ஒரு நாளைக்கு தலைவராയി காட்டுறேன். இப்பெல்லாம் யார் யாரு தலைவன் ஆகணும்னு விவசாயே இல்லாம போயிடுச்சு. என்னம்மா கண்ணு சொல்லுமா பொண்ணு, சௌக்கியம்மா? யோ சுமாரியா, ஜெயில்னா என்னன்னு தெரியுமா? தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, சொரிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும். நீ 5 ரூபாய் கப்பம் செலுத்தி விட்டு இப்படியே செல், இல்லை என்றால் அப்படியே செல். ஜெயில்லயும் ஒரு செல் இருக்கு தெரியுமா? தெரியுமே. போர்ஜரி கேஸ்ல உள்ள போனா 4 வருஷம் கம்பி எண்ணணும். இந்தாமா, நான் இவனுக்கு தாமா தலைவன். எங்க 2 பேருக்கும் தலைவர் இன்னொருத்தர் இருக்காருமா. அப்படியா? அவன் யாருன்னு பாத்துறேன். அண்ணே, வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. அடிக்கடி கொடுத்தா என்னன்னே செய்யறது? பக்கத்துல தெர்மாஸ்டர் எதுக்கடா இருக்கு? அங்க கொண்டு வந்து சேர்த்த மாட்டேன். மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்குவீங்க, மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கா? அடி வாங்குறது பேர் தாண்டா அடியாளு. ஏய், நீ போலன்னா நான் ஒண்ணு அடிச்சு விடுவேன். போடா. போங்கண்ணே, உங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலா அவன்கிட்டயே வாங்கிக்குவேன். யோ இல்லையா? நீ பாட்டுல போயிட்டே இருக்க. நான் ஊருக்குள்ள போகணும். நான் என்ன காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னேன்? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. ஊரு புதுசா? இல்லைங்க, பழசுதான். பழசா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸா? டேய், தமிழ்ல சொல்றேன். அதாவது யாரு இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலும் தலைக்கு 5 ரூபா மாமூல் கொடுக்கணும். அதத்தான் எங்க தலைவர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு இந்தியில சொல்றாரு. ஏழை அடிக்கிறீங்க? ஏண்டா, அவர் படிச்சவரு என்ன பத்தி என்னடா பாரு. இந்தியாடா இது? உருதுல உருது. யோ, இது என்ன அதிகார உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5 ரூபா கொடுத்து உள்ள போயா. கொடுக்கலன்னா நம்மள பத்தி சொல்ற? போட்டிருக்கிற சட்டையும் பேண்டையும் உருவிட்டு அண்டர் ரூபாயோட அப்படியே அனுப்பிச்சிருவோம். அப்படியா? அப்படி வாங்க, தர்றேன். ஓ, குடுக்கறது இங்கே அப்படியா? அண்டர்வேர்ல இருக்குல்ல. நான் சொல்ற கரெக்டா? அண்டர்ல இருக்க போ. உலவா. ஏய், பையன் பயப்படுறான். 5க்கு 10 கலட்டு. பெரிய தலைவருக்கு 5, இந்த சின்ன தலைவருக்கு 5. ஐயோ, கலட்டாது. இந்த நேரத்துல இருந்து நம்ம ஐயோ, என்ன அவன் டிரைவர் சொன்னா இவன் டிரைவர் ஊத்திட்டு இருக்கான். என்னாச்சு? டேய், இனிமே யாருகிட்டயாவது 5-10 வசூல் பண்ணீங்க, இன்னைக்கு சட்டையை உரிச்ச மாதிரி நாளைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் அப்பவே சொன்னேங்க, இவர் படிச்சவரு, மாமூல் வாங்காதான்னு சொன்னேன். கேட்டியா? இந்த நீங்க போங்க. அண்ணே, வரட்டுங்களா? வேற ஏதாவது? ஐயோ, தலைவரே தலைவரே, ஏன்டா அப்படி தொங்கி போய் வரீங்க? ஏண்டா சாக்கடை கொடுத்த பெருச்சாளி? டேயா, அடிச்ச அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன். சரி சரி, மாமூல கொடு. மாமூலா? அத கேட்டதுக்கு தான் இந்த கிழி கிழிச்சு அனுப்பிச்சிட்டான். போய் தலைவரை கூப்பிடடே. ஏன்டா அப்படி கத்துற? கூப்பிடுற. ஏன்னா ஆடா ஆளா காந்துட்டு இந்த ஆட்ட ஆட்டிட்டு போறானே. அவன்கிட்ட செட்டப் இருக்கு. அவன் இப்படியே ஆட்டுவான், இதுக்கு மேலேயே ஆட்டுவான். என்னடா அது அலங்கோலம்? அண்ணே, ஊருக்குள்ள நீங்க புலியா இருந்தீங்க, உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்ப ஒரு சிங்கம் நுழைஞ்சிருச்சுனே. யாருடா அந்த சிங்கம்? எவனோ இந்த ஊருக்காரனா, 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கான். வந்துட்டானா? வரேன்டா. ஐயா, கேட்ட திறந்தாச்சு. உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீ, வானமும் நீயே, வள்ளலும் நீ. போதும், கூழ்ந்தது போதும். பணத்தை கொடு. என்ன 5 கேட்டதுக்கு 500 ரூபாய் கொடுத்தா? 500 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டேன். அப்படியா? கொடு. ஏண்டா 500 கொடுத்தா 1000 கொடுப்பானா? நீங்க தானே கொடுக்க சொன்னீங்க. நான் கொடுக்க கொடுத்துறதா? இப்ப போயிட்டானடா. நம்மளே எத்த, இவன் எத்தனுக்கு எத்தனா இருக்கானே. இந்த காட்டருமை ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண போகுதோ. கடப்பாரு என்னங்கண்ணே, நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம். எங்கிருந்தோ ஒரு தாடிக்கார வந்து நம்ம தலைவரை தட்டு தட்டு தட்டி செல்லா காசாக்கி விட்டானே. போற போக்க பார்த்தா பிறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவரை மதிக்காது போல் இருக்குன்னு. அண்ணே, இப்ப வயித்த பசிக்குது, கண்ணை இருட்டுது, காதை அடைக்குது. என்னன்னே பண்றது? பேசாம இருடா, நம்ம மொட்டை கடை இருக்குல்ல, அவனை போய் மொட்டை அடிச்சிருவான். வா. இந்தாங்கடா, கடப்பாறை மம்பட்டி ஒண்ணா வந்திருக்கீங்க. பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க வேற, பசி கண்ணை மறைக்குது. பழம் என்ன வளங்க? உங்களுக்காக நான் விலை ஜாஸ்தியா சொல்ல போறேன். எல்லாருக்கும் 4 நான் கொடுக்குறேன், உங்களுக்காக 4 ரூபாய்க்கு தரேன். என்னங்க அநியாயமா இருக்கு? அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் விலை சொல்லுவேன். இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா. பழம் என்ன விலைன்னு? 4 நானே. 4 நாவா? தார் என்ன விலைன்னு கேட்டேன். 25 ரூபாண்ணே.
20 ரூபா வச்சுங்கண்ணே. உங்க வீட்டுல என்னென்ன விசேஷம்? உடம்பு தேரலன்னு டாக்டர் கிட்ட போனேன். ஒரு தாறு பழத்தை ஒன்னா சாப்பிட சொன்னாரு. சைனாவுல சியா முய்யான்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு? தோல்லதான் அதிக சத்து இருக்கு, பத்துல சத்தே இல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்க பேப்பர் பாக்கலையா? பழபழன்னு பழத்தை சாப்பிட்டு தோலை குடுக்கு. நான் என்ன இழிச்ச வாங்கினா இல்ல கேளையினா? பழம் கொடுத்து பழத்தை நான் வாங்கி பழத்தை நான் சாப்பிடுறது, தோலை நீ சாப்பிடுறதா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேண்டா, நீ பழத்தை சாப்பிடு, தோலை எனக்கு கொடுத்துரு. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம குதிரை வண்டியிலேயே போயிடுவோம். சார்ஜ் கம்மியா இருக்கும். தமாஜி வா, இங்க வாங்க, இங்க வாங்க, என் வண்டியில இருங்க. இங்க வாங்க. என்னப்பா குதிரையெல்லாம் தலையை அந்த பக்கமா திருப்பிக்கிறீங்க? குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா. சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குதா. என்னப்பா மன்னகரமா பேசிக்கிட்டு இப்ப வண்டி வருமா வராதா? இம்மாம் பெருசுல குண்டு குண்டா ஏறி குந்திக்கினா வண்டி வராது, அங்கேயேதான் நிக்க. சைஸ் பெருசாக்கிற நீ ஒரு வேன் வச்சுக்க, இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க. ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும், உன் குதிரை எங்க தாங்காடா? எப்படி சாமி தாங்கும்? வலிக்குதே நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா? பாவம் வாயில்லா ஜீவன். உனக்கு வாய் இருக்குல்ல, அது போதும். வாயில்லைன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும்? வேணா குந்து உன்னை 2 ட்ரிப் அடிச்சிடறான். 2 ட்ரிப்பாவா? நான் என்ன வைக்க போறேன்? அத்தையாவது மாடு துண்ணு. மாடு தின்னு வெண்டைச்சாடணும்னு. இத பாருங்க, வண்டி வசதி எல்லாம் நமக்கு சரிப்படாது. ஊர் பயணம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க போலாம். நில்லுபா, எதையுமே நீ சிறுசாவே வச்சுக்க மாட்டியா? பொட்டி பாரு எம்மா பெருசாக்குதுல. இவன் பயங்கர பயனா இருக்கிறான். வண்டி வருமா? வண்டி மட்டும் வராதே, குதிரை சேர்த்தா வரும். என்ன கேக்குற? பணம் தான். வேற என்ன அரிசி பருப்பு முளையெல்லாம் தரானா? நான் சொன்னேன் வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருவுக்கு. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருப்பா. ஆறுமுகா, ஓன் கிராக்கி ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. பெருமாளே நீ ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. டேய் நீ ஏத்திக்கடா. டேய் பாம்பு நீ ஏத்திக்கடா. இன்னும் இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது. வண்டியில ஏறி குந்துமே. அந்த வண்டியில ஏறிக்கா. ஆறுமுகம், இந்த கேட்ட ஓ வண்டியில ஏத்திக்கா. எங்களை பிரிக்காதீங்கப்பா, இது என் பொண்ணு. அப்படியாப்பா? அப்ப 2 பேரும் ஏறி குந்திங்க. எங்கப்பா பொண்ணு? கைலாசம். கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா. நீ வேண்டிக்க, போய் சேர்ந்துருவேன். சொல்றத முழுசா கேளுப்பா. கைலாசம் தெரு அத்த சொல்லப்பா. நீ ஏறும, நீ முன்னால ஏறி குந்து. நீ பின்னாலப்பா, வலிக்க. கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிடுவாரு, காஞ்சதான் நம்மகிட்ட தள்ளி விடுவாரு. நீ மட்டும் வாக்கியமாகும். ஹாய் ஹாய் ஹாய். என்ன ஊருப்பா உனக்கு? தஞ்சாவூர். இந்த இழிவை எம்மா நாள் ஆக்குதா? 2 வருஷமா. கொஞ்சம் முன்னுக்கு வாம. நாம தயங்குற. இப்ப நாடுகிற நிலைமையில துணிஞ்சு முன்னுக்கு வான்னு சொல்ற ஒரே ஆளு குதிரை வண்டிக்காரன் தாமே. வரே வா. என்னவா? என்ன கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன். பொண்ணை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க. பொல்லாப்புக்கு ஆளாகிறாதா? அப்பா, இவர் ரொம்ப தமாஷாவே பேசுறாருப்பா. தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா. அது எல்லாருக்கும் கிடைக்காது. சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாடம் பண்ற யோசனை கீதாப்பா இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கரா இருக்க. தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா? கல்யாணம் நடந்துரு, கவலைய விடுப்பா. அதுக்கு இல்லப்பா, தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல 30 விலையே. அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியது இல்ல. பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய அப்பனுக்கு இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும். கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த தங்க கடத்தல் நடந்துட்டு இருக்கு. இது யாருடைய தயவுல
யார் யாருடைய தைரியத்தில் நடந்துட்டு இருக்கணும். இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி பொதுப்படையா குற்றம் சாட்டுறது. Stop it. இதனால நீங்க வாங்கின ரிவார்டுக்கு ஒண்ணு கலங்க வந்துடாது இன்ஸ்பெக்டர். இத பத்தி எனக்கு சில குழு கிடைச்சிருக்கு, அதனாலதான் நான் இப்படி கத்துறேன். அப்போ போலீஸ்காரங்களுக்கும் கடத்தல்காரங்களுக்கும் தொடர்பு இருக்கு நீங்க சொல்றீங்களா? தொடர்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஐ டோன்ட் அக்ரி தி ஸ்டேட்மெண்ட். போலீஸ்காரங்களை பத்தி ஒரு போலீஸ் ஆபீசரை இப்படி பேசினா ஏன் பொதுமக்கள் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க? நான் உங்களை சந்தேகப்படல மிஸ்டர் ராஜேந்திரன். இந்த ஸ்மக்லிங் பூராவுமே உங்க ஏரியாவில் தான் அதிகப்படியா நடக்குது. அச்சே ஃப்ரெண்டுங்கிற முறையில கேக்குறேன், இதை ஏன் நீங்க அலட்சியப்படுத்துறீங்க? இன்ஸ்பெக்டர், அவங்க எத்தனை மணிக்கு புறப்படுறாங்க, எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு எங்களுக்கு கரெக்டா தெரியல சார். ஓ, அவங்க போற இடத்தை அவங்களே சொன்னா நீங்க போய் புடிச்சிருவீங்க இல்ல? ஆமா சார். நானும் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு தான் தேடுறேன், சிக்க மாட்டேங்கிறாங்களே. அதான் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டீங்களே, அப்புறம் எப்படி சிக்குவாங்க? நல்ல வேளை இது ஏன் ஏரியாவுல நடக்கல. இப்படி ஏன் ஏரியாவில் இல்ல, ஏன் லிமிட் இல்லன்னு அவங்கவங்க சொல்லிட்டு இருங்க. நாடு பூராவும் கடத்தல்காரங்க நிறைஞ்சு வழியட்டும். நாம நல்லா ஆண்டுருவோம், நல்லா பாதுகாப்போம்னு நம்பித்தான் பெரியவங்க இந்த நாட்டை வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சமாவது தேசப்பட்டோட இருங்க சார். பெரியவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். தெரிஞ்சுமா இப்படி அசால்ட்டா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஏன் முழிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டு ஜனத்தொகையில கால்வாசி பேர் போலீஸ்காரங்களாவும் முக்கால்வாசி பேர் கடத்தற்காரங்களாவும் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி எங்களை குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு நீங்களே அவங்களை பிடிச்சி ஏன் ரிவார்டு வாங்க கூடாது? ரிவார்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்த காக்கி சட்டையை போடல சார், உண்மையா ஒர்க் பண்றதுக்கு. ஆல்ரைட், அவங்கள நான் தானே பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நாட்டை கெடுத்தவன் ஐயோன்னு போக போறான், வீட்டை கெடுத்தவன் வீணா போக போறான், குடிய கெடுத்தவன் குடிச்சே சாகுறான், ஜனங்களோட பொழப்ப கெடுத்தவன் பொழைக்காமலே போறான். ஏய் ஜக்கமா 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 ஜக்கமா, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு புண்ணியவதிக்கு பகவதி கிருவி இருக்கு, வீட்டுக்காரருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயாவுக்கு ஐஸ்வர்யம் வருது, ஐஸ்வர்யம் வருது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எப்படிப்பா கரெக்டா சொல்ற? நான் சொல்லல, ஜக்கமா சொல்றான், ஜக்கமா சொல்றான். ஆமா, அது எதுல வருது? கப்பல்ல வருது, ரொட்டியா வருது, பிஸ்கட்டா வருது, இப்ப ஜீப்பா வருது. ஜீப்பா வருது? ஜீப் வராம கப்பலான வருது, கப்பலா வரும், கப்பலான வரும். இன்ஸ்பெக்டர், இவனுக்கு ஹாங்காங்ல இருந்து தங்கம் கப்பல்ல வந்திருக்கு. அதை ஏற்கனவே சீஸ் பண்ணியாச்சு. இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. போமேன், நான் ஜீப்ல. எவ்வளவு சார் வச்சுக்கலாம்? 25, 50, 100. எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். பாய் புதுசு போல இருக்கு. சில நேரத்துல 250, 300, 500 வரைக்கும் போகும் பாய். உங்களை அறிமுகப்படுத்தினாங்க. நீங்க என்ன பிசினஸ் செய்றீங்கன்னு கேட்க மறந்துட்டோம். லுங்கி பிசினஸ். லுங்கி பிசினஸா? வாங்கி விக்கிறீங்களா இல்ல சொந்த தயாரிப்பா? வாங்கித்தான் விற்கிறேன். அப்படியா? நமக்கும் அதுதான். வரீங்களா? கொஞ்சம் உள்ள போய் பேசுவோம். ஓ, பேசுவோமே. 20 ரூபாய் லுங்கி இருக்கு, 20,000 ரூபாய் லுங்கி இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? என்னது லுங்கி 20,000? என்ன பாய், நம்ம பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்களே, சரக்க பார்த்துட்டு சொல்லுங்க. எங்க காட்டுங்க, பாருங்க. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? என்ன பூஜை பண்ணிட்டு வரியா? என்ன வேண்டிக்கிட்ட? என் புருஷன் திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் உயிரை பணையம் வச்சு துரத்தி பிடிக்கிறாரு, அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிட்டியா? உன்ன மாதிரியே கடத்தல்காரன் பொண்டாட்டியும் என் புருஷனை போலீஸ் பிடிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா அப்ப அந்த சாமி எல்லாம் என்ன செய்யும்? நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் புருஷனை காப்பாத்துங்கிறத விட்டுட்டு இந்தியாவை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டா ஏதாவது ஒரு பொண்ணோட வாக்காவது பலிக்கு, இந்தியாவும் நல்லா இருக்கும். நீங்க என்னதான் சொல்லுங்க, புருஷன் ஒரு ஆபத்தும் இல்லாம தப்பிச்சு வரணும்னு இந்திய பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் அதே எண்ணம் தான். இல்லன்னு எந்த பொண்ணையாவது சொல்ல சொல்லுங்க. அது சரி, நீ எந்த சாமியெல்லாம் கும்பிடுற? ஏன்? அட சொல்லுமா. சிவா, விஷ்ணு, முருகன். இவங்க எல்லாம் அசுரர்களோட சண்டை போட்டு அநியாயத்தை அழிச்சவங்க தான். இப்ப அசுரர்கள் எல்லாம் ஸ்மக்லரா மாறிட்டாங்க, நாங்கெல்லாம் தேவர்களா மாறி இவங்கள சண்டை போட்டு பிடிக்கிறோம். இப்படி கடவுளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீங்க சதா தெய்வம் பூஜை புனஸ்காரம் இருக்கிற என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அதான் அதிசயம். ஆனந்தராகம்
இந்த இடத்துல இப்படி சென்டிமெண்டா போடணும்னு ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிட்டியா? ஏம்பா மார்க்கெட் சந்தை வர போனோம், என்ன கேக்குற? மார்க்கெட் சந்தைக்கு போனாலும் சத்தாம்பா, அதுக்கு பக்கத்து சந்தைக்கு போனாலும் சத்தாம்பா, ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தாம்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய். அத்தை கொடுத்துன்னு ஏறி குந்தியா? என்னங்க இதோ இருக்கிற மார்க்கெட் சந்தைக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய். ஏம்பா நீங்க யாராவது வரீங்களா? பேமானி என்ன பேசுற? யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவா? யாரா போறது? கண்டுக்கணியா? வாமா நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்ட நடைய கட்ட கிட்ட வராத, குதிரை கடிச்சிட்டு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. அண்ணே என்னடா நான் வண்டியை கழுவிட்டு வரேன். டேய், வண்டியை கழுவிக்கிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை கழுவிக்க. டேய் பெருமாளே, நீ இங்கேயே குந்திக்கினீர, நான் போய் குதிரையை கழுவிக்கின்னு வரேன். ஐ ஐ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா? ஆமாங்கப்பா. உலகத்துல அவன் கிடக்கான், நீங்க ஏறுங்க. அவன் என்ன யூனியன் பயமா? அதெல்லாம் ஸ்டாண்ட்ல தான். ஸ்டாண்ட் அவுட் தானா யூனியன் எல்லாம் கிடையாது. 2 ரூபா விடுங்க, நீங்க ஏறுங்க. சரி சரி வா, வா. போலாமே. முன்னாடி வாமா, வா. யோ சின்னச்சாமி, நீ இங்கே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவின்னு வரேன். போறவங்க நான் போங்க, வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன். யோ யூனியன் வருது, இறங்கியா. இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது? குதிமா, யோ குதியா. நீங்க நில்றா. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, நான் ஓடிடுறேன். மடுவா. ஐயோ ஓடிக்காத. ஏசியே மயிக்கிறான். ஒருவேளை மை வச்சிருப்பானோ? யோ மையாவது மண்ணாங்கட்டியாவது சுமாரா. டேய், நான் உன் சித்தப்பண்டா. அதனாலதான் இந்த மரியாதை. ஏன் பெருமாளு, உன் மச்சான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அவனை ஜவுளி கடையில சேர்த்தியே ஏன் வேலையை விட்டு வந்துட்டான்? துணி கடையில துணியை அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? வேற என்ன பண்ண? வர்ற பொண்ணுங்க கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க, மீட்டருக்கு மேல என்ன குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கிறான். முதலாளி பார்த்தாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆக்கிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா 3 பேரும் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கிறேன். அதுக்கு மூளை வேணும்பா, உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும்.